Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala ali hizbillah amma ba'd. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மையுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியினூடாக ஒரு குர்ஆன் வசனத்தை நாங்கள் படிக்கிறோம் அல்லது ஒரு நபிமொழியை நாங்கள் படிக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்தி கொண்டவர்களாக, அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆனை சிந்திப்போம் என்ற ஒரு தலைப்புக்கு கீழால் அல் குர்ஆனை எப்படி சிந்திப்பது, அல் குர்ஆனை சிந்திக்கின்ற நிலைக்கு எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வது எப்படி என்பது பற்றிய ஒரு சில வழிகாட்டல்களை தொடர்ந்து நாங்கள் படிப்பதுதான் இந்த தொடர் தலைப்புடைய நோக்கமாக இருக்கிறது. உண்மையிலே எங்களுக்கு குர்ஆனை சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும், குர்ஆனுக்காக ஒரு நேரத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும். அரபு தெரியாத நாங்கள் எப்படி குர்ஆனை சிந்திப்பது, அரபு தெரியாத நாங்கள் எப்படி குர்ஆனை சிந்திப்பது என்று சிந்திக்கிற பொழுதோ அது ஒரு சுமையாக மாறி, அது ஒரு பாரமான ஒன்றாக மாறி, அதை சிந்திக்கிறத நம்ம கஷ்டமா பார்த்துடுறோம். ஆரம்பத்தில் நாங்கள் விளங்க வேண்டிய பகுதி என்னவென்றால், இந்த குர்ஆனை அல்லாஹ் எப்படி இறக்கி வைத்திருக்கிறான், சாதாரணமாக அனைத்து மனிதர்களும் புரிந்து கொள்கிற நிலையில தான் இறக்கி வைத்திருக்கிறான். ஹுதன் லின்னாஸ் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த மனித சமூகம், அன்னாஸ்ன்றது அந்த இடத்துல மனித இனத்தை குறிக்கும். படித்தவர்கள், சிந்தனையாளர்கள், ஆய்வாளர்கள், அவர்களுக்குத்தான் முடியும் என்ற அர்த்தம் கிடையாது. சாதாரணமா அல் குர்ஆனில் வரக்கூடிய ஒவ்வொரு விடயத்தை கொண்டும் தன்னுடைய ஈமானை கூட்டிக் கொள்ளலாம். இதில் புரிய வேண்டிய முக்கியமான பகுதி என்னண்டா, ஒவ்வொரு மனிதனும் அவனவனுடைய அறிவுக்கு ஏற்ப, அவனவனுடைய சிந்தனை போக்குக்கு ஏற்ப இந்த குர்ஆனை நெருங்க வேண்டும், அணுக வேண்டும் என்பதுதான். ஆய்வு சம்பந்தப்பட்ட விடயத்தை ஆய்வாளர்கள் தான் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட விடயங்களை விஞ்ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட அறிவுள்ளவர்கள் தான் பார்க்க வேண்டும். வரலாற்று நிகழ்வுகளை வரலாற்றோடு சம்பந்தப்பட்டவர்கள் தான் பார்க்க வேண்டும். ஆனால் இதையெல்லாம் தலையிலே வைத்து 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 சுமைப்படுத்தி கொண்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தவர்களை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த ரப்புக்கு எல்லா புகழும் என்ற இந்த வசனத்தையும் சிந்திக்காம நானும் நீங்களும் போயிடக்கூடாது. விளங்குதா உங்களுக்கு? நம்ம பெரிய பெரிய ஆய்வுக்குட்பட்ட விடயங்களை எல்லாம் தலையில வைத்து கொண்டு எங்களால் விளங்க முடிந்த விடயங்களையும் சிந்திக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்றது இல்லை, முயற்சி பண்றது இல்லை. எனவே பொதுப்படையாக நாங்கள் விளங்குவோம். அல் குர்ஆன் யாரை விழிக்கிறது? படித்தவர்களையோ ஆட்சியாளர்களையோ ஆய்வாளர்களையோ விழிக்கல்ல. சாதாரணமா அல் குர்ஆன் எல்லா மனிதர்களையும் தான் விழிக்கிறது.
என்றால் ஒவ்வொரு மனிதனாலும் ஒவ்வொரு கோணத்தில் இந்த குர்ஆனை சிந்திக்கலாம் என்பதுதான். இந்த மைக் இருக்குது, இதை பழுதாகினா இதை நம்ம எல்லாரும் ஒவ்வொருவரும் இதுக்குன்னு ஒரு நேரத்தை கொடுத்தா என்ன பண்ணிடலாம், சின்னொரு முயற்சி பண்ணினா இதை செய்யலாம். நமக்கு நம்ம என்ன பண்ண, இது நம்மட வேலை கிடையாது, அதுக்குன்னு 10 பேர் இருக்கிறாங்க கொடுத்து செய்ய ரெடியாகிடுறோம். நம்மட வீட்டை சுத்தப்படுத்துறது, நம்மட வீட்டை கழுகுறது நம்ம எல்லாருக்கும் செஞ்சிடலாம். ஆனா அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களோட கையில கொடுத்துட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு செய்ய முடியாத செய்யலாம். உங்களுக்கு எனவே நம்ம இந்த துறைக்கு இவர், இந்த துறைக்கு இவர்னு முடிவெடுத்ததுனால நம்மட சில வேலைகளை நம்ம என்ன செய்யறதில்லை. அது மாதிரி அல் குர்ஆன்ன்றது நமக்குள்ளது. ஆனா நம்ம முடிவெடுத்துறோம் இதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அதனால அதுக்குன்னு நமக்கு நேரம் கொடுக்கறதுக்கு என்ன இல்லை. ஆனால் நம்ம முயற்சி பண்ணினால் அதை வைத்தே நம்ம முன்னேறலாம் என்ற ஒரு அடிப்படை இருக்குது. எனவே பொதுப்படையாக நாங்கள் விளங்குவோம், அல் குர்ஆன் என்பது ஒவ்வொரு மனிதனாலும் சிந்திக்க முடிந்ததுதான். இன்ஹுவ இல்லா திக்ருன் லில் ஆலமீன். ஆலமீன்ன்றதுக்கு சொல்லுவாங்க இந்த உலகத்துல மனிதர்கள், ஜின்கள், இந்த உலகத்தில் அல்லாஹுவை தவிர்த்த எல்லா படைப்புகளும் அதுக்கு வந்துடும். உங்களுக்கு அல்லாஹுவை தவிர்த்துள்ள எல்லா படைப்புகளும் ஆழத்துக்கு வந்துடும். எனவே இந்த ஆழத்தில் இருப்பவர்கள்டா நேரடியா மனிதன், ஜின் ஒட்டு மொத்தம் அதுக்கு வந்துருவாங்க. அல்லாஹ் சொல்றான் அகிலத்தவர்கள் அனைவருக்கும் இது அறிவுரைன்றான். அப்ப அறிவுரை பெரியலுமா இருக்கணுமே. இல்ல நீ ஒரு ஆலிமை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணணும், படிச்சவனை வச்சுக்கிட்டு தான் நீ பண்ணணும்டா, இது யாருக்குள்ளதல்ல, அகிலத்தவர்களில் உள்ளவர்களுக்குள்ளதெல்லாம் இல்லைன்னு வந்துடும். எனவே தேவைக்கு ஒருவரை நாடுவோம், தேவைக்கு ஒருவர்கிட்ட போவோம். இந்த வசனம் நம்மளால விளங்க முடியுது, அல்ஹம்துலில்லாஹ் விளங்கிட்டு போயிருவோம். மொழிபெயர்ப்பை பார்த்தா விளங்குது, விளங்கிட்டு போயிருவோம். விளங்கவில்லை, சிந்திச்சு பார்க்கிறோம், 1க்கு 10 தடவை வாசி பார்க்கிறோம், விளங்க முடியவில்லை, அந்த துறை சார்ந்தவர்கிட்ட போவோம். விளங்குதா உங்களுக்கு? இப்படி நம்ம ஒரு முயற்சி பண்ணினோம்னா அல் குர்ஆன் என்ன பண்ணிடலாம், சிந்திக்கக்கூடிய ஒன்றாக மாத்திட்டோம் என்று சொன்னா, அன்பார்ந்தவர்களே, அதுதான் என்னையும் உங்களையும் வழிநடாத்தி செல்ல போகிறது என்ற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அல் குர்ஆன்ல எப்படி கேட்கிறான்னு பாருங்க. அலம் யஅனி லில்லதீன ஆமனு, முஃமின்களுக்கு நேரம் வரவில்லையா, முஃமின்களுக்கு காலம் வரவில்லையா? முஃமின்டா யாரு? ஆலிமுன்ற அர்த்தமா, படித்த பட்டதாரின்ற அர்த்தமா, கலாநிதி பட்டம் எடுத்தவர், எம்ஏ முடித்தவர், பிஏ முடித்தவர் அர்த்தமா? ஆமனுண்டா யாரு? அல்லாஹுவை நம்பி என்னை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு மௌத்தா போனா நான் மறுமையில் எழுப்பப்படுவேன், இதுதானே ஈமான். அலம் யஅனிலில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு இன்னும் நேர காலம் வரலையா? எதுக்கு? அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினா உள்ளம் அச்சப்படுறதுக்கு நேரம் வரலையா? இதுக்கு கேட்டகரி கிடையாது, இதுக்கு பட்டம் பதவி கிடையாது. அல்லாஹ்வை பத்தி சொன்னா உள்ளம் நடுங்குவது யாருக்கு அல்லாஹ் கேட்கிறான்? முஃமின். நான் முஃமினா இல்லையா? உண்மையான முஃமின் அல்லாஹ்வை பத்தி சொன்னா என்ன செய்யணும்? பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஹராத்தை செஞ்சுக்கிறோம், ஏன்றா பாவத்தை செய்யற, அல்லாஹ்வை பயந்து கண்டா உள்ளம் என்ன செய்யணும்? அந்த பயம் வருது தானே, அந்த பயம் வந்தா நாங்க தான் முஃமின். அந்த பயம் வரலன்னா அல்லாஹ்வை பத்தி ஆழமான நம்பிக்கை இல்ல, ஈமானிய குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். அல்லாஹ்வை பயப்படுற சாதாரண முஃமினுக்கு அடுத்தது அல்லாஹ் கேட்கிறது என்ன? வமா நஸல மினல் ஹக்கி, சத்தியம் என்று அல்லாஹ் இறக்கி வைத்ததை சொல்கிற பொழுது உள்ளம் பயந்து நடுங்குவதற்கு நேர காலம் வரலையா? சத்தியம் அல்லாஹ் எனக்காக உங்களுக்காக இறக்கிறது எது? அல் குர்ஆன். எனவே அல்லாஹ்னு சொல்லும் பொழுது பயப்படுகின்ற எல்லா உள்ளங்களும், அல்லாஹ்ட வேதம் என்று சொல்லும் பொழுது உள்ளம் பயப்படுறதுக்கு என்ன வரணும்? அவகாசம் வரணும். எனவே அல்லாஹ்வை நம்புகிற ஒவ்வொரு முஃமினாலும் இந்த குர்ஆனை சிந்திக்க ஏழுமா இல்லதா? இந்த குர்ஆனை வச்சு பயனடைய ஏழுமா இல்லதா? ஏழும். ஆனா நாங்க என்ன ஆரம்பத்தில் இது எந்த பணி அல்ல, அல் குர்ஆனை சிந்திக்கிறது என்ற இப்படி முடிவெடுத்துட்டோம். அதனால் அல் குர்ஆனை சிந்திக்க நானும் நீங்களும் என்ன பண்ணல, ட்ரை பண்ணல, முயற்சி பண்ணல. அல் குர்ஆனை சரியா சிந்திச்சிருந்தா இந்த சமூகம் தான் இன்றைக்கு இந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கும்.
விஞ்ஞானிகளா இந்த முஸ்லிம்கள் தான் இருந்திருப்பாங்க. விளங்குதா உங்களுக்கு? விமானத்தை தயாரிப்பவனாகவும் விமானத்துக்குரிய அடிப்படைகளை சொல்லிக் கொடுப்பவனாகவும் ஒரு மூமின் இருந்திருக்கலாம், இந்த அல் குர்ஆனை சரியா சிந்திச்சிருந்தா. விளங்குதா உங்களுக்கு? எனவே இங்க தவற விட்டதுதான் இந்த உலகத்தை யாரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒரு முஃமின் ஆயுதத்தை கண்டுபிடித்திருந்தால், ஒரு முஃமின் அணு ஆயுதத்தை கண்டுபிடித்திருந்தால், ஒரு முஃமின் இந்த மருத்துவத்தை கண்டுபிடித்திருந்தால், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் ஒரு முஃமின் கண்டுபிடிச்சிருந்தா அதுல மக்களுக்கு நலவுள்ள பகுதி தான் போயிருக்கும். இதை ஒரு முஃமின் கண்டுபிடிக்காததனால இதை மனிதனை அழிக்கின்ற சாதனங்களாக என்ன செய்து விட்டான். மருந்துன்னு சொல்றோம், மருந்து மனிதனுடைய உடம்புக்கு நல்லதா கெட்டதா? மருத்துவம்ன்றது நல்லது. ஆனா இன்றைக்கு நல்லதை விடவும் கெட்டதுன்றது பகுதி தான் பெருசா இருக்குது. காரணம் என்ன? அதை கண்டுபிடித்தவனும் அதை நிர்வகிப்பவனும் ஈமான் உள்ளவன் அல்ல. விளங்குதா உங்களுக்கு? அதனால மருத்துவத்தை வைத்தே மனிதனை என்ன செய்து கொண்டிருக்கிறான், அழித்து கொண்டிருக்கிறான். இந்த ஊசி போடணும்ன்றான், போடுன்னு சொல்லும் பொழுதே பயம் வருதா இல்லையா? அடே, ஊசின்றது மனிதண்ட வாயால குடுக்கலாத மருந்த உடம்புல பலமான ஒரு பகுதியால நேரடியா நரம்பு கேத்துறது தானே ஊசின்றது. ஆனா அடிக்க பயப்படுறான். ஏன்? இந்த ஊசியை கண்டுபிடித்தவன் நல்லவன் இல்லை. உங்களுக்கு மனிதன் வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபஸிரூன், உங்களோட உடம்பை பத்தி நீங்க சிந்திச்சு பார்க்க வேணாமான்னு அல்லாஹ் கேட்டான். உண்மையான முஃமின் இதை சிந்தித்திருந்தால் உடம்பிலே மருந்தை ஏற்றுவதற்கு வாய் மட்டுமல்ல வழி, உடம்பாலும் ஏத்தலாம்ன்றத அதுக்கேற்ற மாதிரி ஒரு முஸ்லிம் முஃமின் கண்டுபிடித்திருந்தால் மனிதன் உடம்புக்கு பாதிப்பானதை என்ன செய்திருக்க மாட்டான், மருத்துவம் என்ற போர்வையில் தந்திருக்க மாட்டான். விளங்குதா உங்களுக்கு? எனவே நம்ம சிந்திக்க வேண்டிய இடத்தை சிந்திக்க தவறினதனால ஒரு கூட்டம் அதை வேறு வழியில் என்ன செய்திருக்கிறது. அல்லாஹ் சும்மா சொல்ல மாட்டானே உங்களோட உடம்பை பத்தி நீங்க சிந்திச்சு பாருங்க, அவன் சிந்திச்சான் சரியா, ஆனா முறை தவறி என்ன செய்தான், வழியை காட்டினான். எனவே வமா நஸல மினல் ஹக், சத்தியம் என்று அல்லாஹ் இறக்கியதை கொண்டு ஒரு முஃமினு திருந்துறதுக்கு நேர காலம் வரலையாண்டா. ஒவ்வொரு முஃமினாலும் இந்த சத்தியத்தை பார்த்து என்ன செய்யலாம், திருந்தலாம்ன்றதுதான் அடிப்படை. ஆனா அதை எப்படி நாங்க பயன்படுத்துறோம்ன்றத தெரியாததனால இது எங்கட பணி கிடையாது, இதை என்னால செய்யலாதுன்னு விட்டுட்டு போயிடுறோம். சொல்லிட்டெல்லாம் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்றான் பாருங்க, வலா யகூனு கல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபுலு, ஏற்கனவே வேதம் கொடுக்கப்பட்ட வேதக்காரர்கள் யார் அவங்க, யூதர்களும் கிறிஸ்தவர்களும், அவர்களை போன்று நீங்கள் இருந்து விட வேண்டாம் என்றும் அல்லாஹ் யாருக்கு சொல்றான், மூமின்களுக்கு சொல்றான். எந்த விஷயத்துல, ஃபதால அலைஹிமுல் அமது, அவர்களுக்கும் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதங்களுக்கும் இடையிலான தொடர்பு இல்லாமல் நீண்ட காலம் இருந்து விட்டார்கள். ஃபக்கஸத் குலூபுஹும், வேத தொடர்பு இல்லாததனால அவர்களுடைய உள்ளங்கள் என்ன, கெட்டு போய்விட்டன. முன்னுக்கு அல்லாஹ் என்ன கேட்டான், அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும், அல்லாஹ்வை பத்தி சொல்லப்படுற நேரம் உள்ளம் பயப்படுறதுக்கு நேர காலம் வரலையா? அல்லாஹ் இறக்கி வச்ச வசனங்களை சொல்ற நேரம் உள்ளம் பயப்படுறதுக்கு நேரம் வரலையா? நீங்க யாரை போல இருக்கவானம், வேதக்காரர்களை போல இருக்கவானம். எந்த விஷயத்துல, ஃபத்தால அலைஹிமுல் அமது, வேதங்களோட தொடர்பு இல்லாம நீண்ட காலம் வாழ்ந்துட்டாங்க. ஃபக்கஸத் குலூபுஹும், அல்லாஹ்வை பத்தி சொன்னா எந்த உள்ளம் பயப்படணுமோ, வேத வசனங்களை சொன்னா எந்த உள்ளங்கள் நடுங்கோணுமோ, அந்த உள்ளங்கள் என்ன செய்து விட்டன, கெட்டு போய் விட்டன. எதனால? வேதங்களோட தொடர்பு இல்லா போனதனால. வகஸீரும் மின்ஹும் ஃபாஸிகூன், அதிகமானவர்கள் கெட்டு போய் விட்டார்கள். இப்ப மனித சமூகத்தில் அதிகமானவங்க கெட்டு போறதுக்கு என்ன காரணம், வேத தொடர்பு இல்லாம போனது. இப்ப விளங்குதான் உங்களுக்கு? எல்லா துறையும் அப்படித்தான். உள்ளம் நல்லதாக இருந்தால் எல்லாம் நல்லதாகிவிடும். அந்த உள்ளதை நல்லதாக்க கூடியது எது? அல்லாஹ்வுடைய வேதத்தை சொன்னா உள்ளம் என்ன செய்யணும், உள்ளம் பயப்படுறா அல்லாஹ்வுடைய வேதத்தை நெருங்குற மனிதர்களாக, அல்லாஹ்வுடைய வேதத்தை பத்தி சிந்திக்கிற மனிதர்களாக நாங்க மாறணும். விளங்குதான் உங்களுக்கு இந்த வழிகாட்டல்? எனவே நானும் நீங்களும் ஆழமாக படிக்க வேண்டியது, ஒவ்வொரு மனிதனாலும் சிந்திக்க முடிந்ததுதான் எது, அல் குர்ஆன். ஆனா சிந்திக்கிற கோணங்கள் என்ன இருக்குது, அந்தந்த துணைகளை வைத்துக்கொண்டு அதை சிந்திக்க தயாரானால் நிச்சயமாக இந்த அல் குர்ஆன் நேரடியா எங்கட வாழ்க்கையில் என்ன செய்யும், ஆழமான மாற்றங்களை கொண்டு வரும்ன்ற பாடத்தை தான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகிறான்.
விளங்குதா உங்களுக்கு? எனவே குர்ஆனை சிந்திக்கிற சமூகமாக இருந்தால் அது தானா உலகத்தை ஆள்ற இடத்துக்கு போயிடும். எனவே குர்ஆனை சிந்திப்பது என்பது சாதாரண விடயம் கிடையாது, உலகத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எனவே அக்கவுண்டர் ஆகிற ஒருவர் இஸ்லாத்தை படித்து குர்ஆனை நீங்க படிக்கிற அறிவெல்லாம் படிச்சுக்கிட்டு பிளஸ் குர்ஆனை சேர்த்துக்கிறது, குர்ஆன்ல உள்ள பொருளாதாரம் எல்லாம் கொண்டு வாரது. அடே இந்த பொருளாதாரத்தை குர்ஆன் அடிப்படையில் இந்த அடிப்படையில் கையாளலாம் அப்படின்னு குர்ஆனோட சேர்த்து விளங்கி இருந்தால் வட்டிக்கு எதிரான பொருளாதார சிஸ்டத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். லஞ்ச ஊழல் இன்றைக்கு எந்த அரசாங்கத்தை எடுத்து பாருங்க, அமெரிக்கா உட்பட உலகத்தில் அடிமட்டத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை கொண்ட நாடு இலங்கை வரையில என்ன எதைத்தான் பேசுறோம்? லஞ்ச ஊழல் உலகத்தை அழிக்கிறது, நாசமாக்குறது. அல்லாஹ்வுடைய தூதர் 1400 வருஷத்துக்கு முன்னால் ஒரே வார்த்தையில சொன்னாங்க, அர்-ராஷி வல் முர்தஷி, லஞ்சம் கொடுக்கிறவன் லஞ்சம் எடுக்கிறவன் ரெண்டு பேரையும் அல்லாஹ் சபிக்கிறான்னுட்டாங்க. உலகத்துக்கு நாசம்ன்றதுனால தான் அல்லாஹ் சாபத்தை உண்டாக்குறான். உங்களோட நீங்க ஒரு பெரிய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற ஒரு அக்கவுண்டர், உங்களோட கையில தான் ஒரு கம்பெனியோட அக்கவுண்ட் இருக்குது, அவர் இந்த அக்கவுண்டை எப்படி கையாளணும்ன்றத குர்ஆனை சிந்திச்சு எடுத்திருந்தால் ஒவ்வொரு நாடும் நல்லா போய் இந்த உலகமே நல்லா போயிருக்குமா இல்லையா? இன்றைக்கு எல்லாருக்கும் பயமே பொருளாதார விஷயத்துல. ஏன்? அந்த பொருளாதாரத்தை கையாளுகிற முறையில இஸ்லாத்தை கலக்கல்ல நானும் நீங்களும். எனவே நம்ம அக்கவுண்டரா இருக்கிறோம்னா மனிதன் தொகுத்த தியரிகளை எல்லாம் படித்துத்தான் அக்கவுண்டர் ஆகிறோம். அந்த அக்கவுண்ட் துறையில சாதாரண சிந்தனை இல்லை எங்களுக்கு, அதையே பிளஸ் ஒன்றும் இல்லை குர்ஆனை சேர்த்து விளங்கி இருந்தால் அது உலகத்துக்கு பயனளிச்சிருக்கும். அந்த குர்ஆனை சேர்க்கலன்றதுனால உள்ளம் கெட்டு போனிச்சுது, ஹராம் எல்லாம் ஹலாலா விளங்குது, ஏமாற்று சுரண்டல் எல்லாம் நல்லதா விளங்குது. அப்படித்தான் இன்றைக்கு முஸ்லீம் என்ன சொல்றான்? வட்டி இல்லாம பிசினஸ் பண்ணலுமா, லஞ்சம் கொடுக்காம வாழையிலுமா, ஊழல் கொஞ்சம் இருக்கணும், ஊழலும் அப்பதான் என்ன பண்ணலாம். ஏன் ஒரு மூமின் சொல்றான்? உள்ளம் கெட்டு போனது. விளங்குதா? எனவே வேதம் அல் குர்ஆன்ன்றது இருக்குதுன்றது தெரியும்ன்றது நல்லவனுக்கு உதாரணமா. நாங்க எல்லாரும் அப்படித்தான், எங்களுக்கு குர்ஆன் தான் எங்கட வேதம், இவ்வளவுதான் தெரியும், அது உள்ளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கலண்டா. அவனுக்கு குர்ஆன் சொல்ற உதாரணம் என்ன? ஏடு சுமக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஏடு சுமக்கும் கழுதையில இருந்து சிந்திக்கின்ற மனிதனா மாறணும்டா. முதுகுல பாரம் இருக்குதுன்னு போகாம குர்ஆனை துறந்து பார்க்கிற மனிதர்களாக மாறினால், குர்ஆனை சிந்திப்பதற்கு நேரம் கொடுக்கிற இடத்துக்கு வந்தா இது எங்கட வாழ்க்கையில் எங்களை விளங்காம என்ன செய்யும்? மாற்றத்தை கொண்டு வரும் என்ற ஒரு தத்துவத்தை தான் குர்ஆனை சிந்திப்பதற்கு பின்னால் இருக்கிற நலவாக சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றான் பாருங்க. நஹ்னு அஅலமு பிமா யகூலூன், அவங்க என்ன சொல்றாங்கன்றது எங்களுக்கு தெரியும். வமா அன்த அலைஹிம் பிஜப்பார், நபியே நீங்கள் அவர்களை அடக்கி ஆளுபவர்கள் அல்ல. இப்ப நான் அதிகாரத்தில் இருக்கிறேன்டா, ஏண்டா அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு வேண்டியதை செய்ய வைக்கலுமா இல்லதா? 5 நேரம் தொழு, இல்லையா இதை செய்வேன். மார்க்கத்தை செய், இல்லையா இதை செய்வேன். அதிகாரத்தை பயன்படுத்தி வேண்டியதை செய்ய வைக்கலாம் தானே. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்ற, நீங்க அதிகாரம் செலுத்துறவர் அல்ல. அதிகாரத்தை கொண்டு மனிதனை திருத்துறது நல்ல மனிதர்கள்ட பண்பல்ல. வழி காட்டணும், அட்வைஸ் பண்ணணும். அவனவே சிந்திச்சு நான் நல்லவனா இருக்கணும்னு முடிவெடுத்தா நல்லவனா இருப்பான். அதிகாரத்தை வச்சு முடிவெடுத்தா நடக்கும். என் முன்னுக்கு இருக்கும் வரல தான் நல்லவனா இருப்பீங்க, எனக்கு பின்னுக்கு போய்கிற எனக்கு எதிராகவே திட்டத்திட்டு இருப்பீங்க. இவன் அழிக்கணும், அப்பதான் நமக்கு நிம்மதி கிடைக்கும். ஏன்? அதிகாரத்தின் அடிப்படையில் மக்களை வாழ வைப்பது. ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு பண்பு என்ன? வமா அன்த அலைஹிம் பிஜப்பார், நபியே நீங்கள் அவர் மீது அதிகாரம் செலுத்துற ஆள் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் யாரு சொல்லி காட்டுறான்? ஃபதக்கிர் பில் குர்ஆன், அவர்களுக்கு குர்ஆனுடைய போதனைகளை எடுத்து சொல்லுங்கள். யாருக்கு? அபூபக்கர் உமர் ஈமான் உச்சகட்டத்தில் இருந்தவங்க, அவங்களுக்கா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிமையா இருந்தவங்க, அவங்களுக்கு இல்லையா? ஆயிஷா நாயகி, அஸ்மா நாயகி, அபூபக்கர் அவங்களோட குடும்பம். இங்கால போன உம்மு ஐமன் அடிமையா வந்தவங்க, இல்லையா? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு எப்படி யா அபா பக்கர் என்று ரசூலுல்லாஹ் விழித்தார்களோ அதே விழிப்பு தான் யாருக்கும். யா அபா யா பிலால். ஃபாத்திமா நாயகிக்கு, ஆயிஷா நாயகிக்கு எப்படி யா பின்தி, அப்படித்தானே? யா எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? முஹம்மதுடைய மகள்
ஃபாத்திமாவேன்னு தான் அழைச்சாங்க. அதேதான் யா உம்ம ஐமன், அவங்களுக்கும் அதுதான் அழைப்பு. எல்லாருக்கும் சூரத்துல் ஃபாத்திஹா தான், எல்லாத்துக்கும் சூரத்துல் பக்கரா தான். அப்படிதானே? எல்லோரையும் அது மாற்றியது என்றால் படிப்பு பட்டம் தராதரம் வைத்து என்ன செய்யவில்லை. இந்த குர்ஆன் மனிதர்களை உருவாக்கவில்லை. அதனாலதான் நபியை நீங்க அவங்களை அடக்கி ஆள்ற ஆள் அல்ல. நீங்க யாரு? ஃபதக்கிர் பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு அறிவுரை செய்கிற ஆள். அந்த குர்ஆன் என்ன செய்யும்? மை யகாஃபு வஈத், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனைகளை பயப்படுகிறாரோ அவருக்கு குர்ஆனை கொண்டு உபதேசம் செய்வீர்கள். அந்த குர்ஆன் அவங்களோட உள்ளத்தை மாற்றும். அடக்கி ஆள்றதால மாத்துறதல்ல, வெறுமனே சட்டத்தை கொண்டு மட்டும் மாத்துறதில்லை. சட்டத்தை கொண்டு மாத்துறதுல என்னங்க நடக்கும்? போலீஸ் ஜீப்ல லைட்டு பத்தினா நம்ம எடுக்கிற முடிவு வேற, போலீஸ் ஜீப்ல லைட் ஆஃப் ஆகி இருந்தா நம்ம எடுக்கிற முடிவு வேற. எதனால வந்துச்சு இந்த பாதிப்பு? நம்மள நோட் பண்ற சிசிடிவி கேமரா இருந்தா நம்ம எடுக்கிற முடிவு வேற, சிசிடிவி கேமரா இல்லாட்டி நம்ம எடுக்கிற முடிவு. இது நம்மள நாசமாக்குமா நம்ம நல்ல வாழ வைக்குமா? பார்க்குறோம் சிசிடிவி கேமராவெல்லாம் நல்லா ஆஃப் ஆகி இருக்குது, 120 180 ஸ்பீடில் போகணும் போய் அடிபட்டு செத்துருக்குறான். நம்மளை நோட் பண்ணுற கேமரா இல்லைன்றது தானே காரணம். கேமரா இருந்தால் அடிக்கிறோம் 400 ரூபா 500 ரூபா ஃபைனு, அதனால முள்ள போவோம். விளங்குதா உங்களுக்கு? மனிதனை மாற்றக்கூடியது எது? அடக்கி ஆள்வதல்ல, வெறுமனே சட்டங்கள் அல்ல. வெறுமனே சட்டம் ஒரு பகுதி இருக்குது மனுஷனை மாற்றும், அது வேற. வெறுமனே சட்டங்கள் அல்ல. எனவே அல்லாஹ் சொல்றான் வமா அன்த அலைஹிம் பிஜப்பார். ரசூலுல்லாஹ் எதை சொன்னாலும் கேட்கிற சமூகத்துக்கு மத்தியில எந்த அளவுக்கு சொன்னாங்க? நபியே கடல் குறுக்கிடுது பாய்ங்கண்டா பாய்வோம். அப்படி சொன்ன சமூகத்துக்கு தான் என்ன உம்ராவுக்கு போனாங்க. ஹுதைபியா உடன்படிக்கை நல்லா விளங்குது. யுத்தம் செய்யறதுக்குள்ள கட்டம் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுதும் இல்ல, நாங்க வந்தது உயிர் போனாலும் பரவாயில்ல, நாங்க யுத்தம் செய்வோம்னு போன இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் போங்க, நீங்க எல்லாரும் அழிஞ்சாலும் பரவாயில்ல, யுத்தம் தான் செய்யணும்னு ரசூல் அதிகாரியா இருக்கல்ல. ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு இந்த வருஷம் திரும்பி போயிடுவோமே, அடுத்த வருஷம் வந்து என்ன பண்ணுவோமே, உம்ரா செய்வோமே என்று மனிதர்கள் வாழ வேண்டும், மனிதர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு வழி அமைத்தவர் தான் யாரு? நபி. எனவே அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சமூகத்தை கஷ்டப்படுத்தியவர்கள் வமா அன்த அலைஹிம் பிஜப்பார், அவர்களை அடக்கி ஆள்பவர்கள் நீங்கள். மாறாக ஃபதக்கிர் பில் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்க வைங்க, அவ்வளவுதான். இறையச்சம் உள்ளவன் அதை மாற்றி வைக்கும். எனவே குர்ஆனை நாங்கள் சிந்திப்போம்டா அது எங்கட வாழ்க்கைக்கு மாற்றம் கொண்டு வரதல்ல. குர்ஆனை சரியாக சிந்திக்கிற சமூகத்துக்கிட்ட இருந்தா இந்த உலகத்தை ஆளுகிற சமூகமும் அதை என்ன செஞ்சிருக்கும்? மாறி இருக்கும். அது இல்லா போனதுனால தான் உலகம் உள்ளம் கெட்டவர்களுக்கிட்ட போய் உலகம் இன்றைக்கு சிறைப்பட்டிருக்கிறது. உலகத்தை நல்லதா ஆக்கலாம் இருக்கு. இது ஆழமான ஒரு பாடம். ஹாதா பலாகுல் லின்னாஸ், இந்த குர்ஆன் மக்களுக்கு எத்தி வைக்கப்பட வேண்டியது, மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டியது. அது சடங்குக்கும் சம்பிரதாயத்துக்கும் கண்காட்சிக்கும் வைக்கப்படுறதல்ல குர்ஆன். ஹாதா பலாகுல் லின்னாஸ், குர்ஆன்ன்றது மக்களுக்கு எத்தி வைக்கப்பட வேண்டியது, மக்களுடைய உள்ளங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டியது. அது மக்களுடைய உள்ளத்துக்கு போனா என்ன நடக்கும்? வலியுன்தரு பிஹி, அந்த குர்ஆனை கொண்டு அவர்கள் எச்சரிக்கை செய்யப்பட வேண்டிய. தப்பு செய்றியா, தவறு செய்றியா, அல்லாஹ் உன்னை தண்டிப்பான்னு அட்வைஸ் பண்ணப்பட வேண்டியதும் எச்சரிக்கை பண்ண வேண்டிய இந்த குர்ஆனை கொண்டுதான். வலியலமு அன்னமா ஹுவ இலாஹும் வாஹிது, இந்த குர்ஆனை கொண்டு வேற என்ன கிடைக்க போகுது? இந்த உலகத்தை படைத்து பரிபாலிப்பவன் அல்லாஹ் ஒருவன் என்பதை அவர்கள் அறிய வேண்டும் என்பதற்கு இந்த குர்ஆன் எத்தி வைக்கப்பட வேண்டும். அப்ப இந்த குர்ஆனை சரியா கொண்டு போனா என்ன நடக்கும்? அந்த குர்ஆன் எச்சரிக்கை பண்ணும். அப்ப மனுஷனுக்குள்ள உள்ள தப்புகள் தவறுகள் எல்லாம் என்ன செய்யும்? குர்ஆனை கொண்டு களையப்படும். இரண்டாவது, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிப்பவன் ஒரே இறைவன் என்றது என்ன செய்யும்? அந்த அறிவை இந்த குர்ஆன் என்ன செய்யும்? மக்களுக்கு கொடுக்கும். வலியذكر உலுல் அல்பாப், புத்தி உள்ள மனிதர்கள், சிந்தனை தெளிவுள்ள மனிதர்கள், ஆய்வு அறிவுள்ள மனிதர்கள் இந்த குர்ஆனை வச்சு நேரா என்ன செய்வாங்க? படிப்பினை பெறுவாங்க. எத்தனை பயன்பாடிக்கு குர்ஆனை சிந்திக்கிறதுனால, மனித உள்ளங்களுக்கு குர்ஆன் போறதுனால வெறுமனே குர்ஆனை சிந்திச்சா நாங்க எல்லாம் விஞ்ஞானி ஆகலாம் அப்படியா குர்ஆன் சொல்லுது? இல்ல. என்ன, ஒரு கூட்டம் குர்ஆனை கொண்டு எச்சரிக்கை செய்யப்படுவார்கள். பாவம், ஹராம், அநியாயம் எல்லாம் விட்டுட்டு ஈமானோட வாழ்ற நிலைக்கு இந்த குர்ஆன் கொண்டு போகும்.
அதே போல இந்த குர்ஆன் என்ன செய்யும்? படைத்தவன் ரப்பு ஒருவன் தான் என்ற ஆழமான அறிவை கொடுக்கும். இந்த குர்ஆன் சரியா உள்ளத்துக்கு போனா இதை தாண்டி இந்த குர்ஆன் ஒன்றை செய்யும். சிந்திக்கின்ற மனிதர்கள் இதிலிருந்து என்ன செய்வார்கள்? அறிவுரை பெறுவார்கள். இது ஒவ்வொரு மனிதனுடைய ஆய்வுக்கும் அறிவுத்திறனுக்கும் உட்பட அவன் கொடி கட்டி பறக்கலாம். எதை வச்சு? குர்ஆனை வைத்து. இன்றைக்கும் உலகத்துக்கு வைத்தியத்தின் அடிப்படைகளை வித்திட்டது யாரு? இன்றைக்கும் முஸ்லிம்களோட பேரை தான் உலகம் சொல்லுது, நாங்க சொல்லல. மாற்று மதத்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? உலகத்துக்கு அறிவியலை தந்தவர்கள் முஸ்லிம்கள் என்று பேசுகிறார்கள். உலகம் இந்த ரத்தோட்டத்தை பத்தி முஸ்லிம்கள் பேசுற காலத்துல அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் இருட்டுள்ளுக்கு. உங்களுக்கு இந்த ரத்த ஓட்டத்தை பத்தி பேசுறாங்கன்னா சும்மா வெறுமனே ரத்தம் ஓடுதுன்னு மோட்டுத்தனமா பேசல. ரத்தம் சரியாக ஓடுவதனாலதான் இந்த ஹார்ட் சரியா இயங்குது. அதுக்குள்ள என்ன? ஒவ்வொரு உடம்புக்குள்ள ஒவ்வொரு உறுப்பும் சரியா இயங்குது. மூளை சரியா வேலை செய்துன்ற துல்லியமான கண்டுபிடிப்பை ஆரம்பத்தில் கண்டுபிடித்தவர் யார்? முஸ்லிம். இன்றைக்கு அதைத்தான் விரிவுபடுத்தி மனித உள்ளத்துல உடம்புக்குள்ள ஹார்ட்டை எடுத்து வெளியே வச்சுட்டு உடம்புக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சிதறி போய் மூளையில உள்ள அந்த ஜெல்லு வெளியே போகுது. அந்த ஜெல்லை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு மூளைக்கு வைத்தியம் பண்றான். எதை வச்சுதான்? அங்கே ஆரம்பிக்கப்பட்டது குர்ஆனின் அடிப்படையில் அறிவியலை சிந்தித்த மனிதர்களுடைய அடிப்படையை வைத்துக்கொண்டு. விளங்க, அதுதான் பிரிஞ்சு 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 அறிவை வளர்த்திருக்கு மனிதன். வலியதக்கர உலுல் அல்பாப். அல்பாப்ன்றது புத்தி உள்ளவங்க, சிந்தனை தெளிவுள்ளவங்க. இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? அறிவுரை பெறுவாங்கண்டா அது மனுஷனை எங்கேயோ கொண்டு போகும். எனவே குர்ஆனுடைய பணியை சரியாக செய்தால் முஸ்லிம் சமூகம் இந்த உலகத்துக்கு அடிமைப்பட தேவையில்லை. இந்த உலகத்தையே ஆளுகிற சமூகமாக இருக்கும்ன்ற மிகப்பெரிய தத்துவம் குர்ஆனை சிந்திப்பதற்கு பின்னால் இருக்கிறது என்பதை நிதானமா நானும் நீங்களும் சிந்திச்சா மிச்சம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். சூரா இப்ராஹிம் 52வது வசனம். அதே போல பாருங்க, இந்த குர்ஆனை அனைவரும் சிந்திக்க முடியும்ன்றதுக்கு அல்லாஹ் சொல்றது அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். அவர்கள் அல் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? அவர்கள்ன்றது யார்? படர்கையில் அல்லாஹ் விழிக்கிறான். அவர்கள்ண்டா இஸ்லாத்தின் விரோதிகள். ஏண்டா குர்ஆனை நேசிக்கிற நானும் நீங்களும், குர்ஆன் இறைவேதம் ஏற்றுக்கொண்ட நானும் நீங்களும் சும்மா ஒரு பேச்சுக்கு குர்ஆன்ல ஒரு பிழை வந்தாலும் எப்படி போயிருவோம்? இது குர்ஆன் பேசப்படான்ட்டு போயிருவோம். ஒன்றுல அன்பு வந்துட்டா அதுல உள்ள மிஸ்டேக் விளங்காதே. அதனாலதான் அல்லாஹ் மூமின்களை விழிச்சு நீங்க குர்ஆன்ல ஒரு தவறு கண்டுபிடிங்கன்னு சொல்லலையே. குர்ஆனை நேசிக்கிறவனுக்கு தவறு விளங்காது. ஒரு காஃபிர், இஸ்லாத்தின் விரோதி, குர்ஆனை அழிக்க முயற்சி செய்பவனை பார்த்து தான் குர்ஆன் சொல்லுது இந்த குர்ஆனை சிந்திச்சு பாருங்க, முடிஞ்சா இதுல இருந்து ஒரு மிஸ்டேக் கொண்டு காட்டுங்கன்றான் அல்லாஹ். அப்ப இஸ்லாத்தின் விரோதிகளாலேயே சிந்திக்க முடிந்ததுதான் குர்ஆன் என்றால், குர்ஆனை நேசிக்கிற சமூகம் நானும் நீங்களும் சிந்திச்சா இந்த குர்ஆன் எங்க போய் கொண்டு நிப்பாட்டுங்களே. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உலகத்தை ஆளுகிற சமூகம் தனக்குரிய வழிகாட்டியாக வைத்திருப்பது எதை தெரியுமா? எதை வச்சிருக்குது? நாங்க நினைக்கிறோம் அவன் என்னென்னமோ ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் முதல் நம்பர் 1 ஆய்வு பண்ணது குர்ஆனே ஹதீஸ் என்ன. நான் உங்களுக்கு அன்றைக்கும் சொல்லியிருப்பேன், கீழை தேயர்கள். இப்ப எங்களுக்கு இந்த உலகத்துல பேசப்படுறது இஸ்லாத்திர விரோதிகளாகவும் இஸ்லாத்துக்கு எதிரான கலாச்சாரத்தை கொண்டவர்களாகவும் மேற்கத்தியர்கள் தானே, ஐரோப்பியர்கள் தானே பேசப்படுறாங்க. ஆனா இஸ்லாத்தை ஆரம்ப கட்டத்தில் எதிர்த்தவங்க யார் தான்? கீழை தேயர்கள் தான். விளங்குதா உங்களுக்கு? இஸ்லாத்துல புகாரி, முஸ்லிம், அபூதாவுது, திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத். ஒரு முஸ்னத் அஹ்மத் எடுத்துக்கொண்டாத 40,000 ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸ்ல ஒரு அரபு வாசகத்தை சொன்னா ஹிஜ்ரத்ன்ற ஒரு அரபு வாசகம். இந்த ஹிஜ்ரத்ன்ற சொல் புகாரில எத்தனை இடத்துல வருது, முஸ்லிம்ல எத்தனை இடத்துல வருது, அபூதாவுது, திர்மிதி எத்தனை இடத்துல வருது? இப்படி கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயமா? சாதாரண விஷயம் கிடையாது. இதை துல்லியமாக புகாரில எந்தெந்த ஹதீஸ்ல இந்த அரபு சொல் வருது, முஸ்லிம்ல எந்தெந்த இடத்துல இந்த அரபு சொல் வருது, 40,000 ஹதீசுகள் உள்ள முஸ்னத் அஹ்மதுல எங்கெங்க வருது? முஸ்லிம்கள் முதலாவது புத்தகம் எழுதல. எழுதினவங்க யாரு?
கீழே தேர்கள் எழுதுறாங்க. அப்ப இவங்க இஸ்லாத்துக்கு சேவை செய்யவா எழுதினாங்க அந்த புக்கை? முஸ்லீம்களே நீங்க புகாரியை இலகுவாக படித்து நேர்வழி பெறுங்கள்ன்றதுக்காக தொகுத்தாங்க? என்னதுக்கு தொகுத்தாங்க? அவர்கள் வேறு கோணத்தில் ஆய்வு செய்வதற்கு தொகுத்தார்கள். ஆனா அது கடைசி யாருக்கு உதவியா போனிச்சு? முஸ்லிம்களுக்கு உதவியா போனிச்சு. முஞ்சிதுன்னு சொல்றோம். முஞ்சிது சாதாரணமா எங்களுக்கு மதரசாக்கள்ல படிச்சா இலகுவான ஒரு டிக்ஷனரியா காட்டப்படுறது முஞ்சிது. அரபு மொழி யூதர்களுக்கும் சொந்தமானது, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் அரபு மொழி மார்க்க அடிப்படையில் யாருக்கு சொந்தமானது? நான் உங்களோட நாட்டுக்கு வந்தா நான் உங்களோட நாட்டு மொழியை படிக்கத்தான் வேணும். ஆனா என்ன தாய்மொழின்னு ஒன்று இருக்கு, என்ன மத மொழின்னு ஒன்று இருக்கு, அப்படித்தானே? அரபுன்றது மத மொழியாகவும் தாய்மொழியாகவும் வந்தது யாருக்குத்தான்? முஸ்லிம்களுக்கு தானே. அந்த அந்த முஸ்லிம் பிரதேசத்துல வாழ்ந்தாங்கன்ற அடிப்படையில் அது யூதர்களுக்கு தெரிஞ்ச மொழியா இருக்கலாம். மிக பிரதானமான ஒரு டிக்ஷனரியாக அறிமுகப்படுத்தப்பட்டது முஞ்சிதுன்னு சொல்லுவாங்க. தொகுத்தது யாருண்டா? யூதன். அந்த புக் எடுத்து பாருங்க, சொல் விளக்கம் செய்யும் பொழுது அந்த யூதன் என்ன பண்ணுவான்டா, இந்த சொல்லுக்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்குதுன்றது இந்த குர்ஆன் வசன ஆதாரம்னு போடுவான். சும்மா நீங்க பிரட்டி பாருங்க, இந்த அரபு சொல்லுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்றதுக்கு புகாரில வர இந்த ஹதீஸ் ஆதாரம்னு போடுவான். யூதண்ட வேலையா இது? இல்லங்க, அவன் குர்ஆன ஆய்வு பண்ணி இருக்கிறான். ஹதீஸா அதனாலதான் அப்படி செய்யலுமா இருக்குது. குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு பண்றதுக்கு டவுட் வந்தா, ஒரு அரபு சொல்லுல டவுட் வந்தா எதைத்தான் பெறட்டணும்? டிக்ஷனரியை தானே பெறட்டணும். அதுக்கு நமக்கு முஞ்சிதுதான் இருக்குதுன்னா முஞ்சித 70% நம்பலாம், அத அவங்க தொகுத்ததுனால. அப்ப அதை நெருங்குறமா இல்லையா? நான் சொல்றது விளங்குது. அப்ப என்னத்துக்கு அவன் அதை தொகுக்கிறான்? குர்ஆன் ஆய்வு பண்ணணும், ஹதீஸ் ஆய்வு பண்ணணும்ன்ற தேவை அவனுக்கு இருக்குது. அவன் ஆய்வு பண்ணினா, ஆய்வு பண்ற மனிதனுக்கிட்ட உள்ளம் அச்சப்படுகிற அந்த தன்மை இருந்தால், குர்ஆன படிக்கிற நேரம் உள்ளம் பயப்படுகிற தன்மை இருந்தால் அது நல்ல ரிசல்ட்டை கொண்டு வரும். இல்லைன்னா அது என்ன செஞ்சிடும்? எனவே நல்லா விளங்குங்க, குர்ஆன் முஃமினுக்கு மட்டும்தான் விளங்கும், ஆலிமுக்கு மட்டும்தான் விளங்கும், அறிஞனுக்கு மட்டும்தான் விளங்கும் என்பதல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் விளங்கலாம். விளங்குறவர் இறையச்சத்தோடு இருந்தா முடிவு நல்லதா வரும். இத குர்ஆன ஆய்வு செய்யறவங்க மூமின்களாக இருந்தா இந்த உலகத்துக்கு என்ன வரும்? நல்லது வரும். அது பாவி கிட்ட போனா, கெட்டவனுக்கிட்ட போனா அது என்ன செஞ்சிரும்? ரிசல்ட்டுகளை மோசமானதாக மனிதனுக்கு பாதிப்படையச்சு. இதுதான் இன்றைக்கு உலகத்துக்கு நடந்திருக்கிற மிகப்பெரிய சோதனை. எனவே நாங்க எங்களுக்குள்ள அறிவை வச்சு இந்த அல் குர்ஆனுக்கு ஒரு டைம் கொடுத்து சிந்திச்சா எங்கட வாழ்க்கையில மாற்றம் வரதை பார்க்கலாம். எங்கட வாழ்க்கையில மாற்றம் வரதை பார்க்கலாம். ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்துட்டோம், அந்த அளவுக்கு குர்ஆனுக்கு என்னத்தையே தேவையில்லை, டைம் கொடுக்க தேவையில்லைண்டு. ஆனா கொடுக்கிறவன் கொடுத்து இந்த உலகத்துக்கு மாற்றீடுகளை எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எனவே எப்பொழுது குர்ஆனை சிந்திக்கிற பணியை விட்டோமோ அப்பொழுது எங்களையே நாங்கள் அழிக்கிற இடத்துக்கு போனோம். குர்ஆனை சிந்திக்கிற சமூகமாக எங்களுடைய தலைமைகள், எங்களுடைய வழிகாட்டுகள் சரியாக இருந்திருந்தால் இந்த உலகமே இஸ்லாத்துக்கு கீழே இருந்திருக்கும். அப்ப குர்ஆனை சிந்திக்கிறதுல உள்ள நலவு விளங்குதா உங்களுக்கு? குர்ஆனுக்குன்னு நேரம் கொடுத்த வார நலவு விளங்குதா உங்களுக்கு? எனவே அது சாதாரண பணி அல்ல. எனவே நாங்க முதலாவது விளங்கணும், குர்ஆனை சிந்திக்கிறவங்க இப்படி கேட்டகரியில தான் இருக்கணும் விளங்கினா யாருமே சிந்திக்க மாட்டோம். அல்லாஹ் யாருக்கு சிந்திக்க சொன்னா, அஃபலா யததப்பருல் குர்ஆன், காஃபிர்கள், இஸ்லாத்தின் விரோதிகள், அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? எதுக்கு? மிஸ்டேக் பிடிக்க, பிழை பிடிக்க. இதுல பிழை பிடிக்க வந்த பல பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஹிதாயத்துக்கு வந்தாங்கன்றது வேற. அது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. குர்ஆன ஹாதா பலாகுன், இது குர்ஆன்ன்றது எத்தி வைக்கப்பட வேண்டியது. அது என்ன செய்யும்? அல்லாஹ் தான் ஒருவன்ன்றதை புரிய வைக்கும். அது பல பேருக்கு கிடைச்சிரும். விளங்குதா? அது பயன்பாடுகள் உண்டு. சில பேர் ஆய்வை மட்டும் எடுத்துக்கொள்வாங்க, அது வேறொரு பகுதி. விளங்குதா உங்களுக்கு? நீங்க குர்ஆனின் சிறப்பியல்பு ஒவ்வொரு மனிதனும் நெருங்கினால் என்ன செய்யும்? ஏதோ ஒரு துறையில் என்ன செய்யும்? இந்த குர்ஆன் அந்த மனிதனை கொண்டு போகும்ன்றதை காட்டுது. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? அவர்களுடைய உள்ளங்களுக்கு பூட்டுகள் போடப்பட்டிருக்குதான் அல்லாஹ் கேட்கிறான். பூட்டு போடப்பட்டிருக்குன்னா என்னங்க அர்த்தம்? அழகாக ஒரு வீட்டை கட்டினோம், வீட்டு வாயில மூடி லொக் பண்ணி விட்டோம், என்ன நடக்கும்? வீட்டுக்குள் வசிப்பது எலிகளும், வீட்டுக்குள் வசிப்பது
கரையான்களும் வீட்டுக்குள் வசிப்பது சிலந்திகளும் மனிதனுக்கு எதெல்லாம் ஒத்து போகாதோ அதெல்லாம் என்ன செய்யும்? வீட்டுக்கு வாழ ஆரம்பிக்கும். வீட்டை எவ்வளவு அழகா கட்டியும் வேலை இல்லை, வீட்டை லொக் பண்ணினான். அந்த வீட்டை திறந்து 10 பேரை சும்மா வாழ விடுங்களே, எலிகள் எல்லாம் எங்க போகும்னு சொல்லலாது. உங்களுக்கு பூச்சி புழுக்கள் எங்க போகும்னு சொல்லலாது. அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். மனிதன் வாழுகிற இடத்தில் மனிதனுக்கு தகுதியற்றது இருக்கக்கூடாது. அது இயல்பா வரும். ஆனா நீங்க மனுஷனா வாழாட்டியும் எலி வந்துடும், மூட்டையும் வரும். மனுஷனா வாழ்ந்தா எல்லாம் வெளியே போகும். இதான் அல்லாஹ் வச்சிருக்கிற. நீங்க எங்கேயாவது இவ்வளவு காலம் இந்த வீட்டுல வாழ்றீங்க, எங்கேயாவது பாம்பு கண்டு இருக்கிறீங்களா? நட்டுவா காளி கண்டு இருக்கிறீங்களா? முதலைய கண்டு இருக்கிறீங்க? முதல்ல தண்ணீர தான் இருக்கும். நீங்க உங்களோட இடத்தை சரியா வைக்காத தேடி வரும் உங்களை. அல்லாஹ் அப்படித்தான் இந்த உலகத்தை வச்சிருக்கிற. நீங்க எதையும், ஆனா சிலது இருக்குது ஒரு நெலும்பு மாதிரி. நெலும்புடா கொசு கடிக்கும் தெரியுமா? சிலது இருக்குது எங்களை வச்சு வாழ வேண்டியது. அதுல எங்களுக்கும் ஆரோக்கியம் இருக்கும், அதுக்கும் ஆரோக்கியம் இருக்கும். ஆனா கூட விடக்கூடாது. அது ஒரு பகுதி. அது தனியா அது சிந்திச்சா நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்ல வருகிறேன்? அல்லாஹ் சொல்ற உதாரணத்தை பாருங்க. வீட்டுக்கு லொக்கு பண்ணினா எப்படி அந்த வீட்டுக்குள் தகுதியற்றது உருவாகுமோ அது மாதிரி அல்லாஹ் கேட்கிற உங்களோட உள்ளங்களுக்கு பூட்டுகள் போடப்பட்டிருக்க. அர்த்தம் என்ன? உள்ளத்துக்கு போடப்பட்ட பூட்டை துறக்கிற சாவி எது? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். நீங்க நல்லா கேட்கவே இல்லை, அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? ஏண்டா அவங்க சொன்னாங்க எங்களுக்கு குர்ஆன் விளங்காது விளங்காது விளங்காதுண்டாங்க, பொய்க்குத்தான் சொன்னாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் கேட்டான், இந்த குர்ஆனை சிந்திச்சு உங்களோட உள்ளத்தை திறந்து பாருங்களேன், அதை எங்க கொண்டு போய் விடும்? விட்டுச்சா இல்லையா? இந்த 1400 வருஷத்துக்கு அப்புறம் நானும் நீங்களும் இஸ்லாத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம், குர்ஆனை பேசிக்கிட்டு இருக்கிறோம்டா. அல்லாஹ் வேறொரு சமூகத்தை இறக்கியா குர்ஆனை கொடுத்தான்? இல்ல, மக்கால வாழ்ந்திருந்த அதே சமூகம் தான் குர்ஆனை சிந்திச்சது. மதீனால வாழ்ந்த அதே சமூகம் தான் குர்ஆனை சிந்திச்சது. இந்த அரேபிய தீபகற்பத்துல காஃபிர்களா வாழ்ந்த அதே சமூகம் தான் குர்ஆனை சிந்திக்க ஆரம்பிச்சது. அங்கிருந்துதான் இந்த உலகமே அடையாளப்படுத்தப்படுது. இந்த உலகத்துல வந்த பல நாகரீகங்கள் இருக்குது, அப்படித்தானே? அரேபிய தீபகற்பத்தின் நாகரீகம், சிந்து நதி பள்ளத்தாக்கின் நாகரீகம், மேற்கத்திய நாகரீகம், கீழைத்தேய நாகரீகம், பல ஜாதி நாகரீகங்கள் படிக்கிறோம் தானே. இதுல பழைய நாகரீகம் எது? அரேபிய தீபகற்ப நாகரீகம். அந்த நாகரீகம் தான் இந்த உலகத்தையே என்ன செஞ்சது? இருட்டுலுக்கு இருந்து, ஜாஹிலியத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இந்த உலகத்தையே முன்னேற செஞ்சது. ஹிஜ்ரி 2-3 நூற்றாண்டு காலப்பகுதி ஹாரூன் ரஷீதுடைய ஆட்சி காலப்பகுதி. இன்றைக்கு இஸ்லாத்துடைய விரோதிகளும் பொன்னான காலப்பகுதி எழுதுறாங்க. உலகத்துக்கு அறிவு வெளிச்சத்தை கொண்டு வந்த ஆட்சி காலப்பகுதி ஹாரூன் ரஷீது ஆட்சி காலத்தை காட்டுறாங்க. இஸ்லாத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட மிகப்பெரிய யுத்தம் எது? மங்கோலியர்களோட யுத்தம், தத்தார்களோட யுத்தம். படையெடுப்பு நடத்தினாங்க. அதுல படிக்கிற முக்கியமான வரலாற்று குறிப்பு என்ன? நைல் நதி பல நாட்களாக கருப்பு நீராக ஓடியது. என்னங்க வரலாறு இது? ஓ, பாத்தீங்களா முஸ்லிம்களுக்கு செஞ்ச அநியாயத்தை? நதி கருப்பா ஓடிக்குது பேசிட்டு போறோம் நாங்க. என்னங்க தத்துவம்? இஸ்தாம்புல்லிலே இருக்கின்ற மியூசியத்துக்கு போய் பாருங்கள். ரஷ்யாவுடைய தலைநகரிலே இருக்கிற மியூசியத்துக்கு போய் பாருங்கள். யூகே பிரித்தானியாவிலே இருக்கிற மியூசியத்துக்கு போய் பாருங்கள். வாசிக்க முடியாத அரபு புத்தகங்கள் அங்கேக்கு. அரபு நாடுன்றது இருக்குது. அரேபிய தீபகற்பத்துள்ளுக்கும் ஈராக்குள்ளுக்கும் ஈரானுள்ளுக்கும் தான் அன்றைக்கு இருந்துச்சு இஸ்லாம். இந்த புத்தகங்கள் எல்லாம் எங்க அப்படி அங்க இப்படி போனிச்சுது? ஒரு நாள்ல யோசிச்சு பார்க்கிறோமா? எப்படிங்க போனிச்சு? வரலாற்றில் இன்னொரு பகுதி இருக்குன்னு தெரியுமா? பகதாதிலே இருந்தது உலகத்திலே புகழ்பெற்ற முதலாவது புத்தக சாலை. உலகத்துக்கு படிப்பு கலாச்சாரத்தையும் வாசிப்பு கலாச்சாரத்தையும் ஆய்வு கலாச்சாரத்தையும் ஆரம்பித்து வைத்தவர்கள் முஸ்லீம்கள். நீங்க வரலாற்றுல பகதாதுல இருந்த உமையாக்கள் கட்டின அந்த புத்தக சாலைக்கு முன்னால் உலகத்துல பேர் போன ஒரு புத்தக சாலையை காட்டுங்க பார்க்க. வரலாற்றுல அமெரிக்கர்களுக்கு காட்டலாமா? யூரோப்பியர்களுக்கு காட்டலாமா? கீழைத்தேயர்களுக்கு காட்டலாமா?
முடியாது. வரலாற்றுல யார் எழுதினாலும் இதை இங்கிருந்து தான் அறிவு வளருது. என்னங்க, அந்த இடத்தை உடைச்சி எதையெல்லாம் தூக்க முடிந்த புத்தகமோ எல்லாம் தூக்கிக்கிட்டு போனாங்க. எதெல்லாம் தூக்கி இயலாதோ அதை வச்சு முஸ்லிம் முன்னேறக்கூடாதுன்னு நதியில போட்டானுங்க. இதான் நடந்த வரலாறு. நம்ம அதுக்கு பின்னுக்கு நடந்த ரகசிய இல்லாட்டி ஏங்க சும்மா நதியில போடணும் புத்தகத்தை எடுத்து? தேவையானதை தூக்கிட்டு போ, அடுத்ததை விட்டுட்டு போக வேண்டியதானே? ஏன் நதியில போடணும்? அதை வச்சா முன்னேறுவோம். தேவையானதெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. அது என்ன ஏதுன்னு தெரியாது, எல்லாம் அரபுல இருக்குது. இப்பதான் ஒவ்வொன்றா திறந்து பார்க்கறானுங்க. என்னடா இது உலகத்துக்கு இந்த உண்மை வெளியே வருது. எப்படி? புத்தகம் ஒன்றை பார்க்கறான், அரபு வாக்குல இருக்குது, வாசிக்க இயலாது. இந்த அரபை வாசிக்கிறேன்னா அரபுல எப்படி இருக்கணும்? கரைச்சி குடிச்சிட்டு போகணும். இந்தா போய் பார்க்கறாங்க இஸ்லாமிய நாடுகளுக்கு தான் வந்து அவனை குடிமை காட்டினா இது எங்கட குர்ஆன்ன்றான். அவன் யார் எழுதின குர்ஆன்? உஸ்மான் அலைஹிஸ்ஸலாத்துற காலத்தில் எழுதின குர்ஆன் அவர் முடிவு பண்றாரு. நடந்துச்சா இல்லையா வரலாற்றுல? இன்றைக்கு நடக்குதா இல்லையா? அப்ப எப்படிங்க அரபு நாட்டில் பாதுகாக்கப்பட வேண்டிய, ஈராக் எல்லையில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அரபு புத்தகம் எப்படி ஐரோப்பிய நாட்டுக்கு போனிச்சு? திருடினான அறிவை. அந்த அறிவை வச்சு தான், அதை பேஸா வச்சு தான் இன்றைக்குமே நான் உலகத்தை வழி நடாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க சிந்திச்சிருந்தால், எங்கட உள்ளங்களை திறந்திருந்தால் குர்ஆனை கொண்டு, அது உலகத்துக்கு ஒளிமயமாக இருந்திருக்கும். நம்ம வாழ்ற வீட்டுக்கு சரியா துப்புரவு செய்யாட்டி எப்படி எலி குடிகொள்ள ஆரம்பிக்குமோ, எப்படி மூட்டை பெருகுமோ, தலையை சரியா வைக்காட்டி பேன் கூடிடும். அப்படித்தானே? அது மாதிரிதான் ஈமான் இல்லாதவனுக்கிட்ட, இறையச்சம் இல்லாதவனுக்கிட்ட குர்ஆனுடைய போதனைகள் போயிட்டுது. உலகம் முழுக்க எலி வளர்த்து கொண்டிருக்கிறான், உலகம் முழுக்க மூட்டை வளர்த்து கொண்டிருக்கிறான், தலைகள் முழுக்க பேனை வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். பிரச்சனை எங்கன்னு விளங்குதா? எனவே ஈமானிய சமூகம் இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி இப்ப விழிக்க வேண்டியிருக்குது. மூமிங்களே, நீங்க குர்ஆனை சிந்திக்க மாட்டீங்களா? உங்களோட உள்ளங்கள் லொக் பண்ணப்பட்டீங்கா? அல்லாஹு அக்பர். நிச்சயமாக இந்த உலகத்தை ஈமானிய அடிப்படையில், இஸ்லாமிய அடிப்படையில் எங்கோ கொண்டு போய் வைக்கலாம்ன்றதுதான் அடிப்படை. எனவே எங்கட உள்ளங்கள் திருந்த வேண்டுமா? எங்களுடைய உள்ளங்கள் புத்துணர்ச்சி பெற வேண்டுமா? தனிப்பட்ட நாங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? குர்ஆனை நெருங்க வேண்டும். அல்லாஹ் எப்படி கேட்கிறான்னு பாருங்க. வலக்கது தரனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் அதிகமானவர்களை நரகத்துக்கு நாம படைச்சி வச்சோம். அப்ப அல்லாஹ் அநியாயக்காரனா? என்னடா இது, அதிகமானவங்களை நரகத்துக்கு படைச்சி வச்சுட்டு சுவர்க்கத்துக்கு வா சுவர்க்கத்துக்கு வான்னு கூப்பிட்டா என்ன? அல்லாஹ் சொல்றான், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்குது, ஆனா சிந்திக்க மாட்டாங்க. நரகம் சும்மா போகல மனுஷன், உள்ளங்கள் இருக்குது, சிந்திக்க மாட்டாங்க. அது என்னடா? அது அமெரிக்காக்காரன் தானே கூட சிந்திக்கிறான், ஐரோப்பியக்காரன் தானே என்ன எங்க வீடு கட்ட ட்ரை பண்றான், மக்களை கொண்டு போய் எங்க குடியேற்ற ட்ரை பண்றான், செவ்வாய் கிரகத்தில். அப்ப இவன் ஆய்வு செய்யல, இவன் எப்படி நரகம் போறது? இங்க கடல் நடுவுல ஆய்வு நடக்குது. கடல் நடுவுல எப்படிப்பட்ட அற்புதமான படைப்புகள் எல்லாம் இருக்குது, லைவ் காட்டிக்கிட்டு இருக்கிறான். இவன் சிந்திக்கலையா? இவன் ஆய்வு பண்ணலையா? ஆப்பிரிக்கன் காட்டுலுக்கு என்ன பாம்பிக்குது, என்ன வண்டிக்குது, என்ன எறும்பிக்குது, மனுஷனை தின்ற பூயிக்குதுன்றான். ஆய்வு பண்ணலையா? அல்லாஹ் சொல்றான், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. உள்ளங்கள் இருக்குது, சிந்திக்க மாட்டார்கள், அதனால நரகம் போறாங்க. அட இவன் தானே உள்ளத்தை வச்சுக்கிட்டு கூட சிந்திக்க சொல்லுவாங்க. முஸ்லிம்களோட மூளை அப்படியே இருக்குதான், மாற்று மதத்தவன் மூளையெல்லாம் கரைஞ்சி போயிருக்கான். ஏன்? அவன் ஆய்வு பண்ணி பண்ணி தெரிஞ்சு போயிருக்கான். நம்ம ஆய்வு பண்ணா ஃப்ரெஷ்ஷா இருக்குதான் நம்மட மூளை. ஆனா நாங்க என்ன சொல்றோம்? நாங்க தான் சுவர்க்கம் போவோன்றான், ஆனா நம்ம குர்ஆனை சிந்திக்கலன்றோம். அவன் சிந்திச்சு சிந்திச்சு இன்னும் கெட்டவனா தான் இருக்கிறான், நரக வழியில போய்கிட்டு இருக்கிறான். என்னங்க வித்தியாசம்? வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா. அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, பார்க்க மாட்டார்கள். என்ன அவங்க பார்க்கவே இல்லையா? நம்ம மட்டுமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. செவிப்புலன்களும் இருக்குது, ஆனா கேட்க மாட்டாங்க. கேட்கலையா? அவன் எந்த அளவுக்கு கேட்கிறான்? நம்ம ஃபேஸ்புக் பாவிக்கிறோம், நம்ம கூகுள் பாவிக்கிறோம், நம்ம வாட்ஸ்அப் பார்க்கவும் என்கிட்ட போன். அவன் திடீர்னு ரிசல்ட் போடுறான். உலகத்தில் எந்த நாட்டில் செக்ஸ் என்ற சொல்லை அதிகமாக தேடுறாங்க கூகுள்ல?
என் பேரும் வரும், உங்களோட பேரும் வரும். அங்க போய் பார்த்தா அவன்கிட்ட போய் ரிசல்ட் கேட்டா நம்ம செக்ஸ்ன்ற சொல்ல கூகுள்ல போய் எத்தனை தடவை தேடினோண்டு நம்மளோட பேர்த் சர்டிபிகேட்டோட எங்க தருவான்? கூகுள் ஆபீஸ்ல போய் கேட்டா தருவான். தரமாட்டானா? நம்மள நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் தெரியாதுண்டு. நம்ம யூடியூப்ல போய் எத்தனை ஆபாச படம் பார்க்கிறோம், எத்தனை தமிழ் சினிமா படம் பார்க்கிறோம், எத்தனை ஜோக்கு பார்க்கிறோம், யூடியூப் ஆபீஸ்ல போய் கேளுங்க, டீடைல்ஸோட தருவான். நான் அதுல இருக்கிறேன்னா இல்லையாண்டு. உங்களோட ஐடியா காட்டினா தான் தருவான், அடுத்தவன் தான் தர மாட்டான். ஏண்ட கம்ப்யூட்டரை ரன் பண்ணி கொண்டிருப்பது யாரு? ஏண்ட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ரன் பண்றவன் யாரு? ஒன்றும் தேவையில்லைங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் உங்களோட லேப்டாப்பை கம்ப்யூட்டர் ஆன் பண்றீங்களா? ஆன் பண்ற நேரம் உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் மாறி இருக்குதா? மாறி இருக்கா? யார் மாத்துறா? யார் மாத்துறா? உங்களோட கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட தொடர்பா இருந்தா நீங்க ஸ்கிரீன் மாத்த தேவையில்லை. ஒவ்வொரு தடவை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணக்கொள்ளையே எவனோ ஸ்கிரீனை மாத்துறான். அப்ப நம்மட கம்ப்யூட்டர் அவன் பார்க்கலையா? நம்ம பேசுறது அவன் கேட்கலையா? இந்த நாட்டுல நீங்க பாவிக்கிற சாதாரண ஒரு சிம், நீங்க மாசத்துக்கு எத்தனை கோல் எடுக்கிறீங்க? உங்களோட பொஞ்சாதியோட என்னென்ன பேசினீங்க? இப்போ உங்களுக்கு ஒரு தகவல் தேவை, நான் போன வெள்ளிக்கிழமை இப்படி ஒருத்தரோட பேசினேன், இந்த தகவலை எடுக்கணும்னு சொல்லி நீங்க உங்களோட சிம் பாவிக்கிற ஆஃபீஸ்ல போனா அவன் டீட்டெயில்ஸோட தருவான். சில நேரம் ஆடியோ வழக்குக்கு இதுக்கு தேவைண்டா ஆடியோவே தருவான். ரெக்கார்ட் பண்றானா? அல்லாஹ் சொல்றான், கண்ணிருந்தும் பார்க்கவில்லை, காதிருந்தும் கேட்கவில்லை. ஆனா உலகத்துல ஒரு கூட்டம் எல்லாம் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் போகுது. ஆனா இவங்க நல்லவங்களா வாழ்றாங்களா? இல்ல, நரகத்துக்குரியவங்களா போறாங்க. எப்படி? அவர்கள் உலாயிக்க கல் அன்ஆம், அவங்க ஆடு மாடு ஒட்டகங்களை போல. பல்ஹும் அதல்லி, இல்ல அதை விட மோசம். என்னங்க ஆடு மாடு ஒட்டகத்தை விட மோசம்? சாதாரணமா தப்பு தவறு செய்யறவனுக்கு எரும மாடுன்னு பேசுவோம், அதை விட கொஞ்சம் செய்யறவனுக்கு மாடேன்னு பேசுவோம், அதை விட கொஞ்சம் மேல போனா கழுதன்னு பேசுவோம், அதை விடவும் போனா போடா நாயேன்னு பேசுவோம். அவன் தரம் குறைஞ்ச செயலை பார்த்து தான் மிருகத்தை கொண்டு வரோம் நம்ம, அப்படித்தானே? அல்லாஹ் சொல்றான், இந்த சமூகத்தை ஆடு மாடு ஒட்டகத்திட, ஏன்னா அதுக்கு கொஞ்சம் மதிப்பு ஒன்று இருக்கு. மாட்டை கண்டா ஒரு சந்தோஷம், ஒரு கூட்டம் கடவுள்னுது. ஏன் மாட்டை கண்டா ஒரு சந்தோஷம், இறைச்சி தருது, பால் தருது. ஒட்டகத்தை கண்டா ஒரு மகிழ்ச்சி, நாயை கண்டா விரண்டு ஓடுறோம். பல ஜாதி இருக்கு தானே. பல்ஹும் அபல்லு, அவங்க ஆடு மாடு ஒட்டகத்தின இடத்திலும் வைக்கல, அதை விட மோசம்ன்றான் அல்லாஹ். என்னடா மோசம் இது? தாய்லாந்துல 2 நாளைக்கு முன்னுக்கு ஆம்புளைய கல்யாணம், பொம்புளைய கல்யாணம், பெரிய விமர்சம், பெரிய கொண்டாட்டமா நடக்குது. பார்த்திருப்பீங்களே. மிருகங்களும் செய்யாத வேலையை அறிவால் கொடி கட்டி பறக்கின்ற ஆறறிவு கொடுக்கப்பட்ட மனுஷன் இன்றைக்கு போராட்டம் செய்யறான். உலகத்துல நிறைய நாடுகள்ல என்ன சட்டப்பூர்வமாக்கியாச்சு, ஆம்பளைய கல்யாணம் முடிக்கலாம், பொம்பளைய கல்யாணம் முடிக்கலாம். இது மிருகத்தை விட மோசமான வேலையா இல்லையா? நாங்க இவ்வளவு போறோம் வாரம் தானே. இல்லற வாழ்க்கை எங்க நடத்தணும்? இல்லறம்டா என்னங்க? இல்லத்துக்குள் நடக்கின்ற நல்லறம், இப்படித்தானே? இல்லத்துக்குள் நடக்கிற, வீட்டுக்குள் நடக்கிற நல்லறத்துக்கு பேர் தான் இல்லறம். இந்த கதை எங்க வந்து செய்யறான் மனுஷன்? கடலோரத்திலையும், மரத்துக்கு கீழையும், காம்ப்ளெக்ஸ்லையும், மக்கள் பார்க்கிற இடத்துலையும் என்ன சொல்றான்? வீட்டுக்குள் இருட்டுக்குள் நடக்க வேண்டியதை செய்யறான். ஆனா மனுஷன் என்ன பண்றான்? எங்க மிருகத்தை விட எங்க மோசமா போறான்? ஆனா கொடி கட்டி பறக்கிறான் சிந்தனையில. பெண் சமூகம் எங்களுக்குள்ள உரிமைகளை தர வேண்டும், நாகரீக சமூகமா பேசுதான். ஆனா ரோட்ல செய்யக்கூடாத வேலையும், கடலோரத்துல செய்யக்கூடாத வேலையையும், ஆடு மாடு கோழி செய்யாத வேலையும் செஞ்சுட்டு போறான். மிருகத்தை விட மனிதன் மோசமா போனானா அர்த்தம்? அப்ப சிந்திக்கிறானே, கண்ணால நல்லாவே பார்க்கிறானே, காதால நல்லாவே கேட்கிறானே, எல்லாத்தையும் சிந்திக்க நேரம் இருக்குது. எதை சிந்திக்க நேரம் இல்லை? அல்லாஹ்ட வேதத்தை சிந்திக்க நேரம் இல்லை, அல்லாஹ்ட வேதத்தை பார்க்க நேரம் இல்லை, அல்லாஹ்ட வேதத்தின் போதனைகளை கேட்க நேரம் இல்ல. நீங்க ஒரு குர்ஆன் வசனத்தை வாசிக்கிறீங்க, அதை சிந்திக்க உங்களோட உள்ளத்தை கொடுக்குறீங்க, விளங்கிச்சா அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு விளங்கலையா? குர்ஆன் வசனத்தை பார்க்கறீங்க,
இன்னொருத்தட்ட போய் விளக்கம் காதால கேட்கிறீங்க. இந்த பண்பு இருந்த அந்த சமூகம் என்ன செய்யும்? சுவனத்துக்குரிய வாழ்க்கை வாழும். இந்த உலகத்துல ஆடு மாடு ஒட்டகங்களை போல இல்ல, மனிதர்களில் புனிதர்களாக வாழுவார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை சிந்திக்காத சமூகம், நபிகளாருடைய போதனைகளை பார்க்காத சமூகம் மிருகங்களை விட கேடுகட்டு போகும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான்டா. இந்த உலகம் ஏன் வீணா போகுதுன்னு விளங்குதா? இந்த உலகம் ஏன் இன்னைக்கு மனுஷன் வாழ்வதற்கு தகுதியற்ற இடம்ன்றதுக்கு போயிருக்குதுன்னு விளங்குதா? காரணம் என்னங்க? அல் குர்ஆனை சிந்திக்காததுதான் காரணம். எனவே குர்ஆனை சிந்திக்கிற சமூகமாக இருந்தால் தன்னை விளங்காமல் மனிதர்களில் புனிதர்களாக மாறலாம். எங்களோட வாழ்க்கையில ஆழமான மாற்றத்தை பார்க்கலாம். எனவே இந்த குர்ஆனை எப்படி சிந்திப்பதை நாங்கள் இலகுபடுத்துவது, அதுக்கான ஒரு சில வழிகளை நாங்க தெரிஞ்சு வச்சுக்கொண்டா குர்ஆனை ஓதிக்கொண்டு போற அதே வழியில கொஞ்சம் டைம் கொடுத்து கிடைக்கிற நேரத்தில் ஒரு வசனத்தை சிந்திச்சு பாருங்க. சரியா சிந்தித்தால் எங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு தப்பு தவறுகளையும் அந்த குர்ஆன் இல்லாமலாக்கும், மனிதர்களில் புனிதர்களாக மாற்றும். எந்த அளவுக்கு மாற்றும்? உங்களோட வீட்டு சமையலறைக்குள் சமைக்கின்ற, வீட்டுக்குள் வேலை பார்க்கின்ற உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவது முதல் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சமூகம் வரையில் மாற்றக்கூடிய வல்லல் கொண்டது எது? குர்ஆன்ன்றதை விளங்கலாம். இன்ஷா அல்லாஹ் எப்படி இந்த குர்ஆனை சிந்திக்கிறன்ற பகுதியை நாங்கள் என்ன செய்வோம், 2-3 தொடர்ல பார்ப்போம். வல்லவன் ரஹ்மான் குர்ஆனோடு நெருக்கமாக உள்ள சமூகமாக, குர்ஆனை சிந்திக்கின்ற சமூகமாக என்னையும் உங்களையும் ஆக்கிவிட வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.